ஐயனார் துணை சீரியல்ல கையும் களவுமா பல்லவனோட அம்மாவை பிடிக்கிறாங்க நிலா சோழன் 2 பேருமே. வாங்க அது என்னன்னு விரிவாக பார்க்கலாம். பாண்டியன் கடைக்காக எல்லாருமே சேர்ந்து 3 லட்சம் ஒரு வழியா திரட்டி எடுக்கிறாங்க. அப்படி 3 லட்சத்தை ஒன்றா பார்த்ததுமே பல்லவன் அம்மாவுக்கு இதை எப்படியாவது நம்ம எடுக்கணுங்கிற மாதிரி ஒரு ஆசை வருது. இதை யாருமே கவனிக்கல தான். ஆனால் சோழனுக்கு பல்லவன் அம்மா மேலே ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருது. அதை நிலா கிட்டேயுமே போய் கேட்குறாங்க. நிலா தனியாக இருக்கும்போது, ஏங்க நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமான்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலாவுமே என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னதுமே, இல்லை அம்மானாலே பொதுவாக இப்படி தான் இருப்பாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து அம்மா இருந்தது கிடையாது. பல்லவனோட அம்மா பேசுகிற விதம், அதுக்கப்புறம் அவங்க காட்டுற பாசம் எல்லாமே ஒரு நடிப்பு மாதிரியே எனக்கு தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நிலா அவங்க மனசுக்குள்ள அன்னைக்கு அவங்க யாருக்குமே தெரியாமல் ஃபோன் பேசினதை யோசிச்சு பார்க்குறாங்க. எனக்குமே அவங்க மேலே சந்தேகம் இருக்குங்கிறத வெளிக்காட்டிக்கிடாம இதுக்கு பதிலும் சொல்லாமல் சிரிச்சு சமாளிக்காங்க. சரிங்க அதை விடுங்கன்னு சொல்லிட்டு சோழன் வேற பேச்சை மாத்துறாங்க. ஆனாலும் இதை சொன்னதுலேருந்து நம்ம நிலாவுக்கு 1000 கேள்வி மனசுக்குள்ளே ஓடிட்டே தான் இருக்குது. இவங்க எதுக்காக மறைச்சு மறைச்சு பேசணும்? அதுவும் சோழன் சொன்ன ஒரு விஷயம் ரொம்பவே சந்தேகத்தை கிளப்புது நம்ம நிலாவுக்கு. சோழன் சொல்லியிருப்பாங்க, யாராவது எந்த அம்மாவாவது தாம் பிள்ளை மேலே பாசம் இருக்குங்கிறத ஒவ்வொரு நொடிக்கும் வெளிப்படையாக காட்டிக்கிட்டே இருப்பாங்களா? என் பையனுக்காக தான் நான் இங்கேருந்தே போனேன், என் பையனுக்காக தான் திரும்ப இங்கே வந்தேன், பல்லவன் உனக்காக தான் நான் இங்கே இருக்கேங்கிற மாதிரி அவங்க காட்டுற பாசம் எல்லாமே ஒரு நடிப்பு மாதிரியே இருக்குன்னு சோழன் சொல்லியிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே யோசிச்ச நிலா நம்ம பல்லவன் அம்மா மேலே ரொம்பவே சந்தேகம்தான் படுறாங்க. இவங்கள நம்ம முழுசாக நம்ப முடியாது. அவங்க இங்கே இருக்கிறத பொறுத்து தான் நாம் இவங்க யாருன்னே முடிவு பண்ண முடியும். இவங்க கிட்ட நம்ம தெரிஞ்சுக்காத விஷயங்கள் நிறையவே இருக்குது. அந்த மாதிரி தான் நினைக்கிறாங்களே தவிர இவங்களுக்கு பணத்தேவை இருக்குது, பணத்தை எப்படியாவது எடுத்துருவாங்கங்கிற சந்தேகம் யாருக்குமே வரல. அவங்கள தன்னோட வீட்டில் ஒருத்தராக தான் எல்லாருமே பார்க்குறாங்க. பாண்டியன் கையில் 2,90,000 கையில் இருக்கும். அது போக இன்னும் 10,000 தான் அதுக்கு கம்மியாக இருக்கும். உடனே நிலா இன்னும் 10,000 மட்டும் குறையுது, இருந்திருந்தா இன்றைக்கே நாம் அந்த கடைக்கு பணத்தை கையிலே கொடுத்துடலான்னு சொல்கிறாங்க. இதை வெளியில் நின்று கேட்டுட்டு இருந்த நடேசன் அவங்க சேர்த்து வச்ச பைசாவை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இதில் எவ்வளோ இருக்குன்னு பாருமா அப்படின்னு நிலா கிட்ட கொடுக்குறாங்க. நிலாவுமே அதை எண்ணி பார்த்துட்டு 10,250 ரூபாய் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி அந்த 10,000த்தை அவன் கையில் கொடுன்னு சொல்லி பாண்டியன் கையில் கொடுக்குறாங்க. பாண்டியன் இதை வாங்கினதுமே நடேசனை ரொம்பவே பாசத்தோடு பார்க்குறாங்க. இவர் கூட நமக்காக இவ்வளோ யோசிக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மொத்தமாகவே கையில் பணம் சேர்ந்துடுச்சு 3 லட்சமும். உடனே சேரன் சொல்கிறாங்க, சரிடா பணத்தை கையில் வச்சுக்கிட்டு இருக்காத, சாமி முன்னாடி வச்சு கும்பிட்டுட்டு இப்போவே நீ கடைக்கு அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாண்டியனுமே சரினேன்னு சொல்லிட்டு சாமி முன்னாடி வச்சு கும்பிட்டுட்டு பணத்தை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. இவங்க கிளம்புனதுமே அந்த பல்லவனோட அம்மா பின்னாடி தனியாக போய் அவங்களோட இப்போதைய கணவனான அவருக்கு ஃபோன் போட்டு, இந்த மாதிரி இந்த வீட்டில் உள்ள அந்த பாண்டியன் ஒரு பையன் இருக்கான்ல, அவன் கையில் 3 லட்சம் வச்சுருக்கான். அடியே அவன் பணம் வச்சுருக்கான்னா அதை நீ எடுக்க வேண்டியதானே, இப்படி எனக்கு ஃபோன் போட்டு அவன் கையில் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீ சரியான விவஸ்தை கட்டவளாக இருப்ப போல அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க. அதுக்கு பல்லவனோட அம்மா சொல்கிறாங்க, ஏய்யா உனக்கு தான் ஏன் விவஸ்தை இல்லை, நான் இங்கே இருந்துகிட்டே அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டா நான் தான் திருடிட்டேன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது என்னை ஈஸியாக போலீஸில் மாட்டி கொடுக்க மாட்டாங்களா? நீ என்னையா சரியான புத்தி இல்லாத மனுஷனாக இருக்க. அந்த பையன் இப்போ பூந்தமல்லி ரோட்டில் தான் அந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கான். அந்த பையனை நான் உனக்கு ஏற்கனவே காமிச்சிருக்கேன்ல, பார்த்து சூதானமாக அந்த பையன் தூக்கிடு, அவன் கையில் தான் அந்த பணம் இருக்குது, அந்த பையன் பைக்கில் தான் வந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லி எல்லா விவரத்தையுமே அந்த ஆள்கிட்ட சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்ட அந்த ஆளுமே சரி என்கிட்ட சொல்லிட்டல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச இன்னும் 4-5 பேரை கூப்பிட்டுட்டு பாண்டியன் வர வழியில் அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க.
பாண்டியன் அங்கேருந்து வரும்போது வேணும்னே அவங்க பைக்கில் மோதுற மாதிரி மோதி பாண்டியன் கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. இதை பாரு, உனக்கு கண்ணு இல்லையா, நேராக பார்த்து வர மாட்டியா, பறக்க பார்த்துட்டு வர, அப்படி இப்படின்னு சொல்லி பாண்டியனை பேசுகிறாங்க. பாண்டியனுமே, டேய் யாரா நீங்கள்லாம், எதுக்காக இப்படி சண்டை போடுறீங்க, ஒழுங்கா நீங்கள் ரோட்டை பார்த்து ஓட்டுங்க அப்படிங்கிற மாதிரி பதிலுக்கு பேசி வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. அந்த ஒரு நிமிஷத்தில் பாண்டியன் வண்டியை விட்டு கீழே இறங்கிடுவாங்க. இதுதான் நல்ல சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு அந்த ஆளுமே பணத்தை எடுத்துட்டு வேகமாக ஓடிடுவார். இதை கவனிக்காத பாண்டியன், சரி இங்கே வாக்குவாதம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி பைக்கை எடுக்க போவாங்க. பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது தான் முன்னாடி இருந்த மஞ்சப்பையை காணுமேன்னு சொல்லி பார்ப்பாங்க. பார்த்தா பணம் இருக்காது. இங்கே வச்சுருந்த பணத்தை காணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்கும்போது தான் இங்கே தகராறு பண்ணவங்க 5 பேர். ஆனால் பாண்டியன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தது 4 பேர் தான். மீதி ஒருத்தன் தான் பணத்தை எடுத்துருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதே மாதிரி திரும்பி பார்க்கும்போது அந்த 4-5 பேருமே ரொம்ப பயந்து வேகமாக ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கையில் பணம் இருக்கதையும் கவனிக்கிறாங்க. பாண்டியன் வண்டியை திருப்பி வேகமாக அவங்க பின்னாடி போய் துரத்தி பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அவங்க 5 பேருமே சேர்ந்து நம்ம பாண்டியனை வண்டியிலேருந்து தள்ளி விட்டுட்டு அவங்க வேகமாக ஓடிடுவாங்க. 5 பேரும் 5 திசையில் போனதுனால நம்ம பாண்டியனுக்கு யார் கையில் பணம் இருந்தது, யார் பின்னாடி போகணுங்கிற எதுவுமே தெரியல. அவங்க ரொம்பவே அந்த இடத்துல உட்காந்து கஷ்டப்படுறாங்க. இப்படி சோழன், சேரன், நிலா, அதுக்கப்புறம் நடேசன் எல்லாருமே கஷ்டப்பட்டு கொடுத்த அந்த பணத்தை நான் இப்படி பறி கொடுத்துட்டேனேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டு அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கடைக்குமே பணம் கொடுக்க முடியாமல் அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இதை எப்படி நான் வீட்டில் சொல்லன்னு சொல்லிட்டு தயங்கிக்கிட்டே வீட்டுக்குள்ளே வராங்க. அவங்க ரொம்பவே மனசுடைஞ்சு வரதை கவனித்த சேரன், என்னடா பணத்தை கொடுத்துட்டியா, கடை உனக்கு தானே அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக கேட்குறாங்க. நிலா, அதுக்கப்புறம் சோழன் எல்லாருமே, டே என்னடா ஓனர் ஆயிட்டியா, ஓனரான சந்தோஷத்தில் தான் இந்த மாதிரி ஆனந்த கண்ணீர் வருதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு கேள்வி கேட்குறாங்க. இந்த எந்த கேள்விக்குமே நம்ம பாண்டியனால் பதில் சொல்ல முடியலை. பதில் சொல்ல முடியாத பாண்டியன் கிட்ட எல்லாருமே கேள்வி கேட்டதுமே பாண்டியன் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் பணத்தை பறி கொடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நிலா, சோழன், பல்லவன், நடேசன், சோழன் எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா ஆச்சு, என்ன சொல்கிற, பணத்தை பறி கொடுத்துட்டியா, ஏன் என்னாச்சு, நீ பணத்தை கொடுக்க போறேன்ட்டு தானே போன அப்படின்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. அதே நேரம் பாண்டியனை சுத்தமாக சமாளிக்கவே முடியலை. ஏன்னா எல்லாருமே எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பணத்தை கொடுத்தாங்கங்கிறது பாண்டியனுக்கு நல்லாவே தெரியும். இப்படி எல்லாரும் கொடுத்த பணத்தை நான் இப்படி பறி கொடுத்துட்டு வந்துட்டேனேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுகுறாங்க. சரி, இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.